சிம்மம்னாலே சிம்மாசனம் தானே. அது வந்து ஒரு சூரியனுடைய வீடு. எல்லாமே ராஜான்னா அதுக்குண்டான அந்த கம்பீரம், ராயல் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சிம்மத்தை நம்ம வர்ணிப்போம். அப்போ இவங்களுக்குமே திருமண வாழ்க்கைங்கிறது பெரிய சோபிக்கும்லாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் இருக்கும். அதுக்குன்னு எல்லா சிம்மத்திலையும் பிறந்தவங்க லைஃப்பும். இவங்களுக்கான தொழில் அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் மேம்? எல்லா விதமான கலைகளும் இந்த சிம்மத்தில் தான் இருக்குது. கலைகள் 64 அந்த சிம்மத்தில் தான் இருக்குது. சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே வந்துட்டு அவங்களுமே ரொம்ப ஷார்ட் டெம்பர், ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப ஆளுமை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கான திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம்? சிம்மம்னாலே சிம்மாசனம் தானே. அது வந்து ஒரு சூரியனுடைய வீடு. சிம்மம்ங்கிறது சூரியன் யார்? ராசி மண்டலத்துக்கு ராஜா. அப்போ ஒரு ராஜாங்கம், அந்த ராஜசபை எல்லாமே ராஜான்னா அதுக்குண்டான அந்த கம்பீரம், ராயல் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சிம்மத்தை நம்ம வர்ணிப்போம். அது காலச்சக்கரத்தினுடைய 5ஆம் இடம் இல்லையா? அப்போ ஒரு பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாவற்றையும் கொடுக்கும். நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேதம், சாஸ்திரம், சம்பிரதாயம்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி மக்களும் இருப்பாங்க அவங்க பரம்பரையில். ஏன்னா இது வந்து ராஜா அப்படிங்கிறவர் எப்படின்னா மக்களை ரட்சிக்கக்கூடியவர் தான் ராஜா இல்லையா? அந்த காலத்தில் ராஜா ராணி சிஸ்டம் தானே இருந்தது. ஆமாம். அப்போ மக்களை வந்து பாதுகாக்க வேண்டியது ஒரு ராஜாவோட கடமை. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. கோபம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது, அதிகாரம், அதெல்லாம் அந்த ராஜாவுக்கு உண்டு. அதே சமயம் அவர்களை அண்டி செல்பவர்களுக்கு நல்லது செய்வாங்க. இப்போ நீ தான் எனக்கு பண்ணணும், உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம ஒருத்தட்ட போய் சிம்ம லக்னக்காரங்க கிட்ட கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு நல்லது செய்வார்கள். அவங்கள அண்டி போய் கேட்கும்போது அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்க கிட்ட வந்து எந்த ஒரு தருணத்திலும் அவங்க போய் யார்கிட்டையும் கையேந்தி நிற்க மாட்டாங்க. ஈவன் பிச்சையே எடுக்கிற தருணத்தில் கூட அவங்க யார்கிட்டையும் போய் எனக்கு இது கொடு அது கொடுன்னு போய் கையேந்தி நிற்க மாட்டாங்க. அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலையில் இருந்தால் மட்டுமே அவங்க செய்வாங்களே ஒழிய அவங்க போய் உதவின்னு யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு பரம்பரை. அந்த மாதிரி ஒரு ராயல் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு ராஜா போய் எங்கேயாவது பிச்சை கேட்டு பார்த்துருக்கோமா? அந்த மாதிரி அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுதான் ஒரு ராஜ பரம்பரைக்கு உண்டான அழகு. பட் இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அகெயின் நம்ம கடகத்துக்கு சொன்ன மாதிரி தான். இங்கேயும் வந்து 7ஆம் இடம் சனி பகவானுடைய வீடு தான், கும்பம். இவங்களுடைய 7ஆம் இடம்ங்கிறது என்ன? கும்பம். அது சனி பகவானுடைய வீடு. சூரியன்கிறது வெளிச்சம், சனி இருள். அப்போ இவங்களுக்குமே திருமண வாழ்க்கைங்கிறது பெரிய சோபிக்கும்லாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் இருக்கும். அதுக்குன்னு எல்லா சிம்மத்திலையும் பிறந்தவங்க லைஃப்பும் வீணாக ஆயிடாது. அவங்களுடைய 7ஆம் அதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிற விஷயமெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் சுய ஜாதகத்தில் நம்ம பார்த்து சொல்லணும். ஆனால் பொதுவான கருத்து தான் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே. ஒரு தனிப்பட்ட மனிதனை பற்றியே நம்ம இப்போ பேசலை. ஒரு பொதுவாக சிம்மத்துக்கு வந்து 7ஆம் இடம்ங்கிறது சனியோடைய வீடு. அப்போது வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் எப்போதுமே ஒரு போர் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதனால் இவங்களுக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சோ தான். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வளைஞ்சு நெளிஞ்சு தான் போகணும். அதுதான், விட்டு கொடுத்து தான் போகணும் அவங்க. ஆனால் இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு பாண்டிங்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. மனைவியே வந்து ஒரு நண்பன், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க, மனைவியோ கணவனோ. ஏன்னா அது கும்பம்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம் இல்லையா? அது ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ மனைவி அப்படிங்கிறவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பாங்க. அதெல்லாம் நல்லதான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் அந்த சின்ன ஒரு இதுவும் இருக்கு அங்கே. ஒரு இக்கண்ணா வச்சுக்கிட்டே அது இருக்கு, அது இல்லாமல்லாம் போகாது. ஸோ எல்லாமே அதான் அட்ஜஸ்ட்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதில் தான் வண்டியை ஓட்டணும். ஓகே மேம். ஸோ இவங்களுக்கான தொழில் அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் மேம்? தொழில் அப்படின்னா இவங்கெல்லாம் சிறந்த டாக்டர்ஸ்லாம் இதில் வரலாம். நிறைய டாக்டர்ஸு, பொலிட்டீஷியன்ஸு, சினிமா, ட்ராமா, மீடியா, அட்வர்டைஸ்மெண்ட்டு, இந்த மாதிரி துறையெல்லாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ எல்லா விதமான கலைகளும் இந்த சிம்மத்தில் தான் இருக்குது. கலைகள் 64 அந்த சிம்மத்தில் தான் இருக்குது. அப்போ எந்த ஒரு கலைத்துறை எடுத்துக்கிட்டால், ஸ்போர்ட்ஸு, அதெல்லாமும் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். எந்த ஃபீல்டை வேணால் இவங்க சூஸ் பண்ணலாம்.
ஒரு சிறந்த சர்ஜன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி டாக்டர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால இவங்க டெக்ஸ்டைல்ஸும் பண்ணலாம். டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங், சில்க் இண்டஸ்ட்ரி, சில்க் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸு இது மாதிரி விஷயங்களும் பண்ணலாம். ஏன்னா அந்த சிம்மத்தில் சூரியனோட ஒரு நட்சத்திரம் உத்திரம் ஒரு பாதம் அங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரி இதுவும் அவங்க பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சினிமா தயாரிக்கிறதுக்கு வேண்டி அந்த ஸ்டூடியோஸ்லாம் ரன் பண்ணுறது, அதை வந்து ரெண்ட்டுக்கு விட்டு லீஸுக்கு விட்டு வாடகை சம்பாதிக்கிறது, சினிமாவில் கேரவன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி வாகனங்கள் வாங்கி ரெண்ட்டுக்கு விடுறது பண்ணுறது எல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி அரசாங்க உத்தியோகமும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா சூரியன் ஒன்று இல்லையா இந்த சிம்மங்கிறது. அப்போ அரசு உத்தியோகங்கள் அதுலேயும் நல்ல உயர் பதவிகள் அதெல்லாம் உண்டு. அதே மாதிரி இவங்க ஒரு பிஸ்னஸ்னு பண்ணாங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அது வைக்கலாம், ஸ்வீட் ஷாப்ஸு, பேக்கரிஸு, பேச்சாளர்கள், சிறந்த பேச்சாளர்கள், ஜேர்னலிஸ்ட்ஸு எல்லாமே இந்த சிம்மத்துக்கு சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே அதில் உள்ள அடங்கிடுது நீங்கள் சொன்ன எல்லாமே. அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க போலயே. அதுதான் சொல்கிறேனே, அது சுய ஜாதகம் ஒன்று அங்கே வேலை செய்யும். இப்போது சிம்மத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ராஜாவாக இருக்க முடியுமா சொல்லுங்கள்? அது முடியாது. ஸோ அவங்கவுங்க கர்ம வினைக்கு ஏற்றபடி தான் அவங்க வாழ்க்கைங்கிறது அமையும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட கர்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா? கண்டிப்பாக. அதுதான் நம்மளுக்கு வேலை செய்யுமே ஒழிய இந்த பொதுவான கருத்துகள் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு விஷயம் நம்ம இங்கே ஷேர் பண்ணுறோம் அவ்வளோதானே ஒழிய இது உங்களுடைய ஜாதகத்துக்கு இது சூட் ஆகும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக. ஸோ இவங்க வந்து பணத்தை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் மேம்? இவங்க வந்து இவங்களுடைய தனஸ்தானம் அப்படிங்கிறது கன்னி. கன்னிங்கிறது என்ன? ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் காலச்சக்கரத்துக்கு. அப்போது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருந்துகள் வாங்கி கொடுப்பது, இலவசமாக வைத்தியத்துக்கு ஏதான பணம் செலவு பண்ணுறது. அதாவது இவங்க ஒரு டாக்டராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க பணம் வாங்கி வைத்தியம் பண்ணட்டும், ஆனால் ஏழைகளுக்குன்னு ஒரு நாள் தனியாக ஒதுக்கி இலவச வைத்தியம் அப்படிங்கிறது பண்ணணும் ஒரு டாக்டராக இருந்தால். இப்போ நீங்கள் வேறு துறையில் இருக்கீங்க அப்படின்னா நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணலாம். அதாவது மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம், இல்லை அவங்க ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு ஏதாவது பண்ணலாம். உங்களால் முடிஞ்சது தான். இப்போ அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா மருந்து செலவாகுதுன்னா 10,000 நீங்களே கொடுக்க முடியாது, அது கொடுக்கணும்னு இல்லை. ஏதோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுக்கலாம். இன்னும் 4 பேர்கிட்ட கலெக்ட் பண்ணியும் நீங்கள் கொடுக்கலாம். அது க்ளவுட் ஃபண்டிங்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியும் நீங்கள் பண்ணி ஒருத்தரோட நோயிலேருந்து அவங்கள விடுவிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய இதை கொடுக்கும், பொருளாதார மேன்மையை கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்தாருக்கு, உங்களோட கூட பிறந்தவங்களுக்கு, அப்பா அம்மாக்கெல்லாம் நீங்கள் வந்து சேவை செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல தன விருத்தி ஆகும். ஸோ இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு என்ன சொல்லுவீங்க? உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை சிம்மத்துக்கும் அகெயின் இந்த முழங்கால் முட்டி வலி அதெல்லாம் வரும். அப்புறம் பாதத்தில் ஏதான பிரச்சனை இருக்கும், பாதங்களில் ஏதாவது பிரச்சனை வரலாம். மோஸ்ட்லி இவங்களுக்கும் வந்து அந்த சூரியனோட நிலையை பொறுத்து தான் இருக்குது. சூரியன் நல்லா இல்லை அப்படின்னா இம்யூனிட்டி அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு கம்மியாயிடும், இம்யூனிட்டி பவர் இருக்காது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி மேம் இவங்களுக்கான ஒரு உகந்த நிறம், லக்கி கலர் என்ன சொல்லுவீங்க? லக்கி கலர் அப்படின்னா இவங்களுக்கு வந்து செவ்வாயோடைய கலரை சொல்லலாம் சிகப்புன்னு. ஆனால் அந்த செவ்வாயே இவங்களுக்கு பாதகாதிபதியாகவும் ஆயிடுறாரு. ஸோ அதனால் ஒரு பக்கம் பாதகாதிபதியை வந்து தூண்டி விட்ட மாதிரி ஆகிடும். அப்போ ஒரு பாதகத்தை அவர் பண்ணுவார். அதனால் வேண்டாம், கலரே வேண்டாம். நீங்கள் ஜென்ரலாக எல்லாம் என்ன பண்ணுவீங்களோ அதை நீங்கள் யூஸ்வலாக எப்படி இருப்பீங்களோ அப்படி இருங்க. ஒரு கலரை மாத்திரம் எடுத்து ஹைலைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு வேணும்னா புதனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. புதன் வந்து உங்களுக்கு தன லாபாதிபதி. அப்போது அவரோட கலர் பச்சை, அந்த பச்சையை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி விடுங்க, நல்ல பணமும் லாபமும் வந்து சேரும். ஓகே. இவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லுவீங்க? அதிர்ஷ்ட எண் 1ஆம் நம்பர் தான். சூரியன்னாலே 1. அப்புறம் குரு வந்து குருவை எடுத்துக்கிறது ரிஸ்க்கு. ஏன்னா குருவுக்கு 2 ரோல் இருக்குது. ஒரு பக்கம் 5 குடையவர், இன்னொரு பக்கம் 8 குடையவர். அப்போ அந்த நம்பரை நீங்கள் பிரயோகம் பண்ணி 8ஆம் பாவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது ப்ராப்ளம். ஏன்னா 8ங்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? அதனால் வேண்டாம். நம்ம வந்து 1ஆம் நம்பர் சூரியனோட நம்பரே எடுத்துப்போம். இல்லை புதனோட நம்பர் நியூட்ரலாக இருக்கிறதுனால 5ஆம் நம்பர். ஓகே.
மேம்.